Hello my dear family, this is English for Beginners. இன்னைக்கு English for Beginners டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா don't யூஸ் பண்ணி சில சென்டென்சஸ் ஒரு 10 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போறோம். நம்ம முன்னாடியே வந்து don't யூஸ் பண்ணி ஒரு 20 சென்டென்சஸ் நான் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட பார்ட் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை செய்யக்கூடாது, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு 10 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. Number 1 in our list is don't show off. Don't show off. இதோட மீனிங் என்ன அப்படின்னா பந்தா பண்ணாத, ஓவரா பண்ணாத, பந்தா பண்ணாத அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு don't show off அப்படின்னு சொல்லுவோம். Number 2 in our list is don't mock me. Don't mock me. இதோட மீனிங் வந்து கேலி செய்யாத அப்படின்னு சொல்கிறது. Don't make fun of me. என்னை பார்த்து கிண்டல் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு don't mock me அப்படின்னு சொல்லலாம். Number 3 in our list is don't nag me. Don't nag me. இதோடைய மீனிங் என்னை வந்து தொந்தரவு பண்ணாத, அதாவது நச்சரிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நச்சரிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு don't nag me சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், don't nag me, I will definitely get you one அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் என்னை நச்சரிக்காத, நிச்சயமாக நான் உனக்கு ஒன்று வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறது. ஏதாவது ஒரு பொருள் எனக்கு இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா don't nag me, I will definitely get you that அப்படின்னு சொல்லிக்கலாம். Number 4 in our list is don't taunt. Don't taunt அப்படின்னா இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா வைக்காத, என்னை பார்த்து அந்த மாதிரி வந்து ஃபன் ஃபேஸஸ் ரியாக்ஷன்ஸ் காட்டுறது, ஒருத்தங்களை வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சில்லியான ஃபேஸஸ் வைக்கிறது அல்லது இரிட்டேட்டிங்காக ஃபேஸஸ் வைக்கிறது, லைக் அப்படி சொல்லுவோம். இப்போ யாராவது ஃபாஸ்டிங்கில் இருக்கிறாங்க, விரதத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்க முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்டுட்டே நம்ம சொல்லுவோம்ல, இப்படி பண்ணுவோம், அப்புறம் வந்து இப்படி பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டோன்ட் டாண்ட் மீ லைக் தட் அப்படின்னா அந்த மாதிரி என்னை பார்த்து ஒழுங்கு காட்டாத, வக்கணம் வைக்காத, ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் டாண்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் டோன்ட் புஷ் இட். டோன்ட் புஷ் இட் இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஒரு ஒர்க்கை செய்ய சொல்லி என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ஷியோர்லி ஹெல்ப் யூ வித் த ப்ராஜெக்ட் பட் டோன்ட் புஷ் இட். ஐ ஹாவ் ஆல்ரெடி காட் அ லாட் ஆன் மை பிளேட். இதோடைய மீனிங், நான் உனக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன், பட் என்னை வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, எனக்கே ஏற்கனவே என்னோட ஒர்க்கே அதிகமாக இருக்குது அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஸோ டோன்ட் புஷ் இட் அப்படின்னா என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது. நான் உனக்கு செய்கிறேன், பட் என்ன நீ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதான் இதோடைய மீனிங். Number 6 in our list is don't get carried away. Don't get carried away இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து ஓவராக எமோஷ்னல் ஆகிறது அல்லது வந்து ஓவர் எக்ஸைட் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஆகுறது, நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்மளுடைய கண்ட்ரோல் இழக்கிறது. யாராவது வந்து உனக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன், ஸோ இந்த மாதிரி சொன்னாங்கன்னா உடனே நம்ம வந்து இறங்கி அவங்களுக்காக எல்லாமே செய்கிறது. ஸோ இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது வெயிட், டோன்ட் கெட் கேரிட் அவே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதோடைய மீனிங் வந்து சட்டுன்னு எமோஷ்னல் ஆகிறத, சட்டுன்னு ஓவர் எக்ஸைட் ஆகாத எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் டோன்ட் லுக் டவுன் ஆன் அதர்ஸ். டோன்ட் லுக் டவுன் ஆன் அதர்ஸ் அப்படின்னா இதோடைய மீனிங் வந்து யாரையும் வந்து மட்டமாக எடை போடாத, யாரையும் வந்து லுக் டவுன் அப்படின்னா என்ன சொல்கிறது, இவங்க அவ்வளோதான், ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாத, மற்றவங்கள வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாத, அந்த மாதிரி எடை போடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் லுக் டவுன் ஆன் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுவே டோன்ட் பிக் ஆன் மீ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்னை வந்து மோசமாக ட்ரீட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பிக் ஆன் மீ. why do you always pick on me, ஏன் நீ என்னை எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி மட்டமாகவே ட்ரீட் பண்ணுற, ஸோ அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் பிக் ஆன் மீ அப்படின்னா என்னை வந்து மோசமாக ட்ரீட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கு
இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 9 in our list is don't sweat it. ஸ்வெட்னா ஜென்ரலாக நம்ம வியர்க்கிறதுக்கு நம்ம ஸ்வெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே இதோடைய மீனிங் வந்து வியர்க்கிறது அப்படின்ற மீனிங் கிடையாது. டோன்ட் ஸ்வெட் இட் அப்படின்னா ரொம்ப பதட்டப்படாத, பயப்படாத, அப்படி ரொம்ப நர்வஸ் ஆகாத அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்வெட் இட், ரிலாக்ஸ், ஸ்டே கூல், டோன்ட் ஸ்வெட் இட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, தி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ரிக். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஃபைனான்ஸ் கம்பெனிலலாம் வந்து சொல்லுவாங்க, எங்ககிட்ட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம மணியை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சஃபர் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு அட்வைஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ட்ரிக்குக்கெலாம் நீ வந்து இரையாகிறாத அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு நீ இரையாயிராத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். That's it with the lesson today. நம்ம இன்னைக்கு வந்து don't யூஸ் பண்ணி ஒரு 10 sentences, ஷார்ட் சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இது செய்யாத அது செய்யாத அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் நிறைய நியூ vocabularies and phrases நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை இம்ப்ரெஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ஸ், பிகினர்ஸ்க்கான லெசன் வேணும் அப்படின்னா, ஆர்டராக வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் கோர்ஸ் எடுத்துக்கலாம். எங்களோட லைவ் ஆன்லைன் செஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you. Bye-bye.